ஈரானுடைய பவர் என்கிறது அமெரிக்காவினுடைய F-22 விமானங்கள் வரைக்கும் சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போக நினைக்கிற எந்த கப்பலாக இருந்தாலும் அனைத்தையும் தாக்குவோம்னு அறிவிச்சிட்டாங்க. பூனையிட வாழை பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக மாறி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கா எதிர்பார்க்காத விதமான பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே ஈரானுடைய பலம் இந்த நிமிடம் வரைக்கும் உச்சமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறார். அது ஈரானுக்கு மாபெரும் இழப்பாக மாறி இருந்தாலும் அந்த இழப்பை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதற்கு பழிவாங்கும் விதமாக கடுமையான பதிலடி தாக்குதல்களை ஈரான் மத்திய கிழக்கு முழுவதுமே நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நம்முடைய இரவு வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸில் இருந்து கிளம்பிய 3 விமானங்களை தவறுதலாக தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது என்று. அதில் உயிர் சேதங்கள் எதுவுமே ஏற்படல. 3 ஜெட் விமானங்கள் F-22 உட்பட்ட ஜெட் விமானங்கள் 3 சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த செய்திகளை தான் நம்ம நேற்று இரவு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் எதுவுமே அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டவை கிடையாது என்றும் அது ஈரானினால் தான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே குவைத்தில் நம்ம நேற்று பேசும்போது என்ன சொன்னோம்னா, உலகத்திலே முட்டா பயலுவ அவங்க மட்டும்தான் அவங்களுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்துவாங்க, பெரிய டெக்னாலஜி இருக்கிறதா சொல்றாங்க, அது எப்படா நீங்களே உங்க விமானத்தை சுட்டு வீழ்த்துவீங்க என்று நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அவர்கள் சுட்டு வீழ்த்தாத அதே நேரம் தாங்கள் தான் சுட்டு முட்டாளாக இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, தோத்துட்டம் என்று காட்டிக்கொள்ள கூடாது என்கிற காரணத்தினால தான் என்ன பண்றாங்க என்று கேட்டால் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா கிடையாது. அமெரிக்காவுடைய விமானங்களை குவைத்தினுடைய எல்லையில் வைத்து ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. எனவே ஈரானுடைய பவர் என்கிறது அமெரிக்காவுடைய F-22 விமானங்கள் வரைக்கும் சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு இருக்கிறது என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. ஈரானுடைய IRGC ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. அது என்ன அறிவிப்புன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக போக நினைக்கிற எந்த கப்பலாக இருந்தாலும் அனைத்தையும் தாக்குவோம் அறிவிச்சிட்டாங்க. இனிமே ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக எந்த கப்பல்களும் போக முடியாது என்று சொல்லி IRGC தலைமை தளபதியினுடைய மூத்த ஆலோசகர் இப்ராஹிம் ஜப்பாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஹொர்முஸ் ஜலசந்தி மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டோம், இனிமே அதுல யாரும் போவாதிய, போனா கண்டிப்பா அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்ல முயற்சிக்கிற எந்த கப்பலும் தாக்கப்படும், நாங்கள் எண்ணெய் குழாய்களையும் தாக்குவோம் அறிவிச்சிட்டாங்க. இனிமே கப்பலை மட்டுமில்ல தாக்குவோம், எண்ணெய் குழாய்கள் இருக்குதா இல்லையா, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடல் வழியாக தரை வழியாக அனுப்பப்படுகிற எண்ணெய் குழாய்களையும் தாக்குவோம். மொத்தத்தில் ஈரானுடைய டார்கெட் எதுவா இருக்குதுன்னு கேட்டா பெட்ரோலியம் தான் இருக்கிறது. ஏன்னா ஏன் பெட்ரோலை விற்க விடாம நான் வளர்ந்துருவேன் நினைச்சு தானே என்ன தடுத்துக்கிட்டு இருக்கிற, அமெரிக்காவை தானே எல்லாரும் நம்பி இருந்தீங்க. இப்ப எல்லாருக்குமே எண்ணெய் குழாய்கள் மேல அட்டாக் பண்ணுவோம் இருக்காங்க. எண்ணெய் குழாய்கள் மேல எல்லாம் ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. எண்ணெய் குழாய்களை அட்டாக் பண்ணுவோம், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இந்த பகுதியை விட்டு வெளியேற அனுமதிக்கவே மாட்டோம். இனி அமெரிக்காவுக்கும் மத்திய கிழக்குல இருந்து ஒரு சொட்டு பெட்ரோல் கூட போக விட மாட்டோம், மொத்தமாக நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இதனால எதிர்வருகிற ஒரு சில நாட்களுக்குள்ளாக எண்ணெய் விலை $200 எட்டும் அப்படின்னு சொல்லியும் IRGC தன்னுடைய டெலிகிராமில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே உடனடியாக அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது IRGC என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஈரான் எண்ணெய் டேங்கர்கள் மேல மட்டுமில்ல, எண்ணெய் பீப்பாய்கள் எண்ணெய் குழாய்கள் மேல எல்லாம் தாக்குதல்களை நடத்துவார்கள். இதனூடாக ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இனிமே மத்திய கிழக்கை விட்டு அமெரிக்காவுக்கு போகாது என்கிற நிலையில அமெரிக்காவுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது நாங்க எதிர்பார்த்த ஒண்ணுதான், எப்படியாவது பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், எப்படா குறைக்க முயற்சி பண்ணுவீங்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? அமெரிக்காவிலிருந்து எல்லா நாட்டுக்கும் பெட்ரோல் அனுப்ப போறியா?
கேள்வி நடக்குமா இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா இதுல மாட்டிக்கிட்டது அமெரிக்காவை விட அமெரிக்காவை நம்பிய எல்லா நாடுகளும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது என்னன்னா பூனையிட வாழை பிடிக்கிறதா நினைச்சுக்கிட்டு புலிவாலை பிடிச்ச கதையாக மாறி இருக்கிறது. ஈரான் மீதான யுத்தத்தை நிறுத்தவும் முடியாது, நிறுத்தினா தோத்துட்டேண்டாயிரும், தொடரவும் முடியல, தொடர்ந்தாலும் அடிக்கு மேல அடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் என்கிற ஒரு நிலை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல் தான் ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர் கடன்களை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் பிராந்தியத்தினுடைய எண்ணெயை தான் சார்ந்து நிற்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஆர்ஜிசி அமெரிக்காவே பில்லியன் கணக்கு கடன்ல இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க இருந்து எடுக்கிற பெட்ரோலை வச்சுக்கிட்டு தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, பெட்ரோலை நம்பித்தானே உன்னுடைய எல்லாத்தையும் பண்ற, பெட்ரோலை வச்சுக்கிட்டு தானே உலகத்தை ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ரெட் லைன் என்று சொன்னா புரியாதா உனக்கு? அதனால தான் இப்ப அடிக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டு மத்திய கிழக்குல இருந்தே பெட்ரோல் எடுத்துக்கிட்டு மத்திய கிழக்குக்கே வந்து அனுப்பியா? அதனால கண்டிப்பாக உனக்கு இனிமே எந்த ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடைக்காது, அதற்காக வேண்டிய எல்லா பகுதிகளையும் தாக்குவோம் என்று சொல்லி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் ஈரான் வந்து ஓமானுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியில தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. 6வது கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கடுமையான பெட்ரோல், டீசல், கேஸ் விலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20%க்கும் அதிகமான எண்ணெய் பெட்ரோலியம் இந்த பகுதிகளில் இருந்து தான் போகுது. ஒரு நாளைக்கு குறைந்தது 20 மில்லியன் பீப்பாய்களில் பெட்ரோல் விநியோகம் இந்த பகுதிகளில் நடக்கும். இப்படியான பகுதிகள் மேலே தான் தற்போது ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினம் கத்தாருடைய LNG மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. உலகத்திலேயே மிக முக்கியமான கேஸ் ஏற்றுமதியாளர்கள் கத்தார் வந்து பெட்ரோலை ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க, முழுவதுமாக கேஸை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக பெட்ரோல் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அந்த LNG மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதோடு அவர்கள் LNG உற்பத்தியை நேற்றோடு நிறுத்தி இருக்கிறார்கள், கம்பெனியை இழுத்து மூடி இருக்கிறாங்க. இதனால் ஐரோப்பாவில் 50% கேஸ் விலை ஏற்றம் அடைந்திருக்கிறது. ஆசியாவில் 40% கேஸினுடைய விலை உயர்ந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் கத்தருடைய இந்த முடிவும் எடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் அமெரிக்காவால் ஏற்பட்ட மிகப்பெரியதொரு அழிவாக இருக்கிறது. உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஏற்கனவே அரம்கோ மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. சவுதி அரேபியாவினுடைய ராஸ் தனூரா என்கிற அரம்கோவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஒரு நாளைக்கு 1/2 மில்லியன் 5 லட்சம் பீப்பாய்களுக்கு மேல கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது. அதன் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எனவே மொத்தத்தில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட மத்திய கிழக்குல இருந்து உங்களுக்கு கிடைக்காது, இதை வச்சுக்கிட்டு தான் ஆடின அதை அடக்குவோம் பார்த்துக்கன்னு சொல்லி தற்போது அறிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் கப்பல் எதுவும் இனிமேல் பயணிக்க முடியாது, பயணித்தால் உச்சகட்ட பதிலடி கிடைக்கும் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஈரான் மேல லேசா அடிச்சுட்டு ஈராக் மாதிரி ஆக்கிரலாம், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஆக்கிரலாம் என்று நினைத்து கொண்டுதான் உள்ளே வந்தது அமெரிக்கா. ஆனால் அவங்க நினைச்சதை விட பட்டு பயங்கரமான பதிலடியை இந்த நிமிஷம் வரைக்கும், இதுக்கு பிறகு எப்படி நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஈரானுடைய பதிலடி உச்சமாக இருக்கிறது. அமெரிக்கா அந்த சொல்லுவாங்கல மரங்கொத்தி கொத்திட்டு போய் வாழை மரத்தை கொத்தும்னு, அது மாதிரி நிக்கோலஸ் மதுரோவை தூக்குறது, எல்லா நாடுக்கும் டேரிஃப் போடுவேனுங்கிறது, அது பண்ணுவேன் இது பண்ணுவேனுங்கிறது, இது மாதிரி செஞ்சுட்டு இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்கிறது தெரியுது. அதுலேயும் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழையே ஆயத்துல்லா அலி காமனி மேலே கை வச்சது தான். ஆயத்துல்லா அலி காமனி உயிரோடு இருந்தால் கூட இந்த அளவு தூரம் தாக்குதல்கள் எப்படி போகும்ங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. ஏன்னா அவர் கொல்லப்பட்டதோட வெறி கொண்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு ஜனநாயகம் உயிர்த்தெழ வேண்டும், அனைவரும் நிம்மதியாக வாழுகிற சூழல் ஏற்பட வேண்டும். இது உங்களோட வீடு, இனி பௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும், சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி
அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள், அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும் போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு